This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பழங்கால தமிழர் வாழ்வியல் ஜல்லிக்கட்டு உறுதி செய்த கீழடி அகழ்வாய்வு கிடைத்த மாட்டு எலும்புகள். கீழடி அகழ்வாராய்ச்சி கிடைத்த மாட்டு எலும்புகளை பூனேவில் உள்ள டெக்கன் கல்லூரியில் ஆய்வு செய்ததன் வாயிலாக அவை ஜல்லிக்கட்டு ஈடுபடும் நாட்டு மாடுகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கியங்களில் ஜல்லிக்கட்டு இருந்தது. ஜல்லிக்கட்டு பழங்கால தமிழ் மக்களின் வாழ்வியலை சார்ந்தது என்பதையும் இது உறுதி செய்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கீழடியில் மேற்கொண்ட அகழாய்வு அறிக்கைகளை தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய தொல்லியல் துறைக்கு அனுப்பினார். ஆனால் அந்த துறையின் அறிக்கைகள் அறிவியல் பூர்ணமான தொழில்நுட்ப ரீதியிலான ஆய்வு தகவல்கள் இல்லை என மத்திய அரசு அதனை மீண்டும் திருப்பி அனுப்பியது. மேலும் இந்த அகழாய்வில் முதல் 2 கட்டம் நடைபெற்ற அகழாய்வுகள் மற்றும் அதன் அறிக்கை ஆகியவை வெளியிடப்படும் முன்பே இந்த ஆய்வை மேற்கொள்ள கொண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த பணியில் இருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த அகழ்வாய்வு பணிகளை தொல்லியல் துறை முடிந்து கொண்டது. அதன் பின் தற்போது வரை 10 கட்ட அகழாய்வுகளை தமிழக தொல்லியல் துறை நடத்தியுள்ளது. அதில் கிடைத்த 1000 கணக்கான பழம்பொருட்களை கொண்டு அருங்காட்சியகம் வைக்கும் அளவு தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. தமிழக தொல்லியல் துறை அறிக்கைகள் ஒவ்வொரு ஆய்வின் முடிவிலும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர் முகங்கள் இங்கிலாந்தில் உள்ள ஆய்வகத்தில் 3D முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் 2 மண்டை ஓடுகளில் புனரமைக்கப்பட்ட முகாம்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த மாட்டு எலும்புகளை பூனேவில் உள்ள டெக்கன் கல்லூரி ஆய்வு செய்ததன் வாயிலாக அவை ஜல்லிக்கட்டில் ஈடுபடும் நாட்டு மாடுகள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சமூக இலக்கியங்களில் ஜல்லிக்கட்டு இருந்தது, தமிழ் மக்களின் வாழ்வியலை சார்ந்தது என்பதையும் இது உறுதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.